ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது பெண்களுக்கு வெளியாகிருக்குங்க. இந்த நியூஸ் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழகத்தில் திமுக அதிமுக இந்த ரெண்டு ஆட்சியை கவிழ்த்து தாவேகா ஆட்சியானது பிடித்திருக்கு. ஸோ தாவேகா வெற்றி பெற்று இப்போ முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுடைய நலனுக்காக பார்த்து பண்ணிட்டு வராரு. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செயல்படுத்தும் போது அது நிறைய விவாதத்தில் போய் முடியுது. அப்படி விவாதத்தில் முடிந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு வராரு. அந்த மாதிரி இப்போ ஒரு முக்கியமானதை பெண்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. இது ஆல்ரெடி கடந்த ஆட்சியில் நடைமுறையில் இருந்த ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தை இப்போ ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுசீரமைச்சு இன்னும் புதுமையாக கொண்டு வராரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தம்ப்நெயிலில் பார்த்தது போல் பெண்களுக்கு அரசு பேருந்தில் நிறைய ஃப்ரீகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவருடைய ஆட்சியில் கொடுக்கப்படுது. அதெல்லாம் எப்போ கொடுக்கப்படுது, எப்போ அமலுக்கு வருது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடந்த ஆட்சியில் நகர பேருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் ஆனது இருந்தது. இப்போ நகர பேருந்தை தாண்டி நிறைய பேருந்துகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவித்திருக்கிறாரு. ஸோ இனி அனைத்து பேருந்துகள்லேயும் இலவச பயணம் மகளிருக்கு உண்டு அப்படிங்கிற மாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு சிஎம் விஜய். ஸோ இது என்னைக்கு அமுல்படுத்தப்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்னைக்கு அமுல்படுத்தப்படுது அப்படிங்கிற அந்த நியூஸை இப்போ பார்க்கலாம். தமிழக சட்டசபை கடந்த 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியது. கூட்டம் தொடங்கியதும் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி மறைவுக்கு இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக மகளிரின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான அனைத்து பேருந்துகள்லேயும் இலவச பயணம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆக்சுவலி திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகளிர் விடியல் பயண திட்டம் தற்போது தாவேகா ஆட்சியிலும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அத்திட்டத்தை வெற்றி பயண திட்டம் என்ற பெயரில் விரிவுபடுத்துவதாக சிஎம் விஜய் அறிவித்துள்ளார். சாதாரண பேருந்து மட்டுமல்லாமல் எக்ஸ்பிரஸ் எல்எஸ்எஸ் பேருந்துகள்லையும் மாவட்டங்களுக்கு இடையில் பயணம் மேற்கொள்ள சாதாரண பேருந்துகளில் இலவசம் என்றும் மகளிருக்கான பேருந்து பயணத்திற்கு வருமான உச்சவரம்போ பயணங்களுடைய எண்ணிக்கை கட்டுப்பாடோ இல்லை என்றோ அறிவித்துள்ளார். இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியில் மட்டுமல்லாமல் பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலுமே பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளால் அளவிடப்படுகிறது. மகளிருடைய பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரக்கு குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் மற்றும் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருது. எக்ஸ்பிரஸ், எஸ்எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவது இல்லை. தமிழ்நாட்டில் இனி எந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு மகளிரோ போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவு பயணிலத்தக்கூடிய விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாள்களானது வெளியாகிருக்கு. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக வைரலாயிட்டிருக்கு. முதல் கட்டமாக மாநகர மற்றும் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகர மற்றும் நகர பகுதிகளில் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம்.
மேலும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணங்களை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ அல்லது மேற்கொள்ள விரும்பக்கூடிய பயணங்களின் எண்ணிக்கைகளோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயணம் திட்டம் ஏனைய சேவைகளில் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவோ பணியிடங்களுக்கு செல்லவோ மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காகவோ கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யக்கூடிய சமூக முதலீடு ஆகும். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இத்திட்டத்தின் கீழ் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் கட்டணமில்லாமல் பயணங்கள் மேற்கொள்ளலாங்கிறது உறுதி செய்யப்படுது. வெற்றி பயணம் வழியாக மகளின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவம் நிலை பெற்று பலமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பது அரசு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 1000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். தமிழக சட்டசபை கடந்த 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியதில் இந்த ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சிஎம் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்தது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பெண்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கட்டணமில்லா இலவச பயணம் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும்போது அதில் நிறைய காசு மிச்சமாகும். அதன் மூலிமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு குடும்பத்துக்கு செய்கிறதுக்கும் நமக்கு செய்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் இது அமுலுக்கு வர இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும், அவங்களும் முக்கியமான இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இதை தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் மகிழ்ச்சி அடையட்டும். இதே போல் நிறைய பிரேக்கிங் நியூஸ் நம்ம சேனலில் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.